ஹலோ கைஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோடதுல வந்து 3ds மேக்ஸ் டிசைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நம்மலாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நார்மலாக பார்க்கும்போது ஒரு டிராயிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பில்டிங் மட்டும்தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற எலிவேஷனை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். மெயினாக பார்த்தீங்கன்னா எலிவேஷன் கூட நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது லைட்டிங் தான். லைட்டிங் எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். லைட்டிங்க்கு அப்புறம் வந்து ரொம்ப நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது மெட்டீரியல் தான். மெட்டீரியல்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ், இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெட்டீரியல் எல்லாருமே அப்ளை பண்ணுவோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ட்ரீஸோட ஷேடோஸ் எல்லாம் பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவுமே வந்து அழகாக விழுகுது. அதே மாதிரி சப்ஜெக்டோட ஷேடோவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஷார்ப் எட்ஜஸாக இருக்குது, ஒரு சில இடத்துல ஃபெதராக வருது. பட் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப ஃபெதராகவும் கொடுக்காது. அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம லைட்டாக ஃபெதர் வந்து ஆட் பண்ணி தான் கொண்டு வரணும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்தாலும் ஆப்போசிட்டில் நீங்கள் மரம் ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா அந்த மரத்தோட ஷேடோ விழுகும்போது அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயில்டாக விழுகாது. ஓகேங்களா? எந்த ஒரு ப்ராஜெக்டாக நம்ம இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத மெயினாக நம்ம நோட் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரைனிங் ஃபுல்லாகவே வந்து நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்லேயும் இருக்குது. அதே சேம் ரெக்கார்டட் வீடியோஸ்லேயும் வந்து ஃபுல்லாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு ஃபினிஷிங் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கு. அதாவது பில்டிங் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு வெஜிடேஷன்ஸை மட்டும் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணலாவீங்க. அதை தாண்டி ரோட் கட்டையும் வந்து கொஞ்சம் அந்த வெட் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப வெட் எஃபெக்ட் கிடையாது, ஓரளவுக்கு லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அந்த இலையெல்லாம் வந்து ஸ்ப்ரெடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் இந்த இடத்துலையெல்லாம் வந்து அந்த இலையெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. இங்கே மட்டும்தான் மெயினாக ஆட் பண்ணியிருக்காங்க. உங்கள் மாடலோட டிராஃப்ட் காட்டினாலே போதும், கலரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக இருக்க கிளே மாடல்லையே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டீட்டெயில் ஒர்க் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸ்டீரியரில் இது ஓகே அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்டீரியர் அப்படின்னு வருவோம். இன்டீரியருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே கிளாஸி ஃபினிஷிங் 100% கொடுத்துருக்க மாட்டாங்க. மேட் ஃபினிஷிங் தான் வரும். மேட் ஃபினிஷிங்கில் இப்போ இந்த விண்டோவிலேருந்து வந்து சன்லைட் உள்ளே வருது அப்படின்னா அதோட சாஃப்ட் ஷேடோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ரிஃப்ளெக்ஷனும் பாருங்கள் ரொம்பவுமே வந்து ஃபினிஷிங் ரொம்ப லுக்காக இருக்கும். அதே மாதிரி இன்டீரியர் ஃபுல்லாகவே வந்து பிரைட்டாக வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போது இன்டீரியருக்குள்ளே லைட் போட்டிருக்கு, எக்ஸ்டீரியர்லேருந்து லைட் உள்ளே வருது. இந்த லைட் பாஸ் ஆகும்போது இந்த இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப டார்க் ஏரியாவாக தான் வருது. அதாவது சன் இந்த வர்ற லைட் ஏரியா மட்டும்தான் ஒயிட்டாக இருக்குது. இந்த சோஃபாலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து டார்க்காக தானே இருக்குது. பட் அதோட கலர் டீட்டெயிலிங் ஒர்க் வந்து நல்லாவே தெரியுது. அதனால் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது ஃபுல் லைட்டு வீட்டுக்குள்ள இன்டீரியருக்குள்ளே எல்லா லைட்டையுமே செட் பண்ணிவிட்டு பிரைட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அதனால நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே, ஏன்னா எந்த ஒரு இந்த டிசைன்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 90-95% வந்து எக்ஸ்டீரியர் லைட்லேயே முடிச்சிட்டாங்க, ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. இன்டீரியருக்குள்ளே லைட்டிங்கே கிடையாது. இன்டீரியருக்குள்ள லைட்டிங்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு இப்போது எக்ஸ்டீரியர்லேருந்து லைட் வரும்போது இந்த பெட்டோட ஆப்போசிட் இந்த ஏரியா வந்து டார்க்காக இருக்கும். இதுக்கு மட்டும் ஒரு ஹைலைட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹைலைட்டர் வந்து பிளைன் லைட் வச்சுட்டு, நார்மலாக பிளைன் லைட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 இருக்கும். அது வந்து 10 கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி மெட்டீரியல் பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. பிளைன் கலரை டைரெக்டாக எதுவும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுவே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். டெக்ஸ்சர் வந்து நல்ல ஒரு ரஃப்னஸ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் நார்மல் மேப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே நல்லா ஆட் பண்ணி விட்ருக்காங்க. எல்லா மேப்பும் ஆட் ஆகிருக்கிறதுனால லைட்டோட எஃபெக்ட் முழுக்க முழுக்க நீங்கள் நல்லா நோட் பண்ணால் போதும். ஒரு நேச்சுரல் ரியல் லைஃப்பில் வந்து ஒரு லைட் வெளியிருந்து வருது, நான் டேவியில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் லைட் வந்து அதோட பர்சன்டேஜ், அது எத்தனை வாட்ஸ் லைட்டோ அதுக்கேற்ற மாதிரி லைட் எரியும். பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில் எல்லாம் வந்து வராது. அப்படின்னா ரியல் லைஃப்பை கம்பேர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்பரான லைட்டிங், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம். ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து கேமரா மூலியமாக தான் வச்சாகணும்.
அந்த ப்ராப்பரான ஆங்கிள், இதுக்கப்புறம் மெட்டீரியல் நீங்கள் வந்து ஒரு ஃபீலோட மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது ரியலிஸ்டிக் அவுட்புட் வந்து கண்டிப்பாக இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரெண்டுக்குமே நம்மளால் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துட முடியும். மாடலிங்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு மாடல் செஞ்சாலும் ஷார்ப் எட்ஜஸ் வந்து கொடுத்துறாதீங்க. சாஃப்ட் எட்ஜஸ் கொடுக்கும்போது தான் மாடலோட டீட்டெயில் ஒர்க் வந்து நல்லாவே தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பர்டு தெரியறதுனால நல்லா இருக்கு. அதுவே இதில் வந்து அந்த சாம்பர் வந்து தெரியல, ஆனால் லைட்டாக போட்டிருக்கிறதுனால ஓகே. ஒரு சில மாடலில் சாம்பர் அந்த அளவுக்கு இல்லாதனால என்னாங்கன்னா ஒரு மாடல் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற அந்த ஃபீல் வந்து அப்படியே தெரியும். ஒரிஜினல் ஃபீல் வந்து வரவே வராது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட A to Z எப்படி ப்ராப்பராக மெட்டீரியல், லைட்டிங், கேமரா டெக்னிக் எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குயிக்காக நீங்களால் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அதில் வரும். ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து 60% ஆஃபர்லேயும் வருது. கண்டிப்பாக உங்களுக்கு 100% அது ஒர்த்தாக தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கைட்லைன் அண்ட் சப்போர்ட் வந்து அதில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான பைப்லைன் வந்து நிறையா இருக்குது. ஒரு சாஃப்ட்வேராக அது ஒர்த்தான சாஃப்ட்வேராக நீங்கள் கற்றுக்கிட்டு போக தான். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் நம்மளுக்கு அந்த இடத்துல தேவைப்படாது, பட் அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் ஆகும். அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் எந்த இடத்துக்கு உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அது கைட் பண்ணப்படும். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வெறும் டுட்டோரியல் மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு உங்களுக்கு எது இதில் டவுட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறதையுமே வந்து டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாழ்க தமிழ்.